அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது சார். ஒட்டுமொத்த இந்திய வரைபடத்தில் ஒரு 75% 80% அவங்க வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மாநிலங்கள் மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாநிலங்களில் அவர் கால் பதிக்கணும், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்காக அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடு சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? முதல்லையும் பேசுகிறீங்க, ரெண்டாவதும் பேசுகிறீங்க. தொடர்ந்து வேறு ஒரு மாநிலத்தில் போய் இன்னொரு மாநிலத்தினுடைய குறைநிறைகளை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுங்கன்றேன். பீகாரில் கடந்த 20 வருஷம் நிதிஷ்குமார் இருக்கிறாரு. எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புமே இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது, உள்நாட்டு உற்பத்தியில் பின்தங்கி இருக்குது. அந்த மாநில மக்கள் வந்து அடிப்படை உரிமைகள் கூட ஏங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுங்க. நீங்கள் கூட்டணி ஆட்சி வருது, அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசி ஓட்டு கேட்கறத விட்டுட்டு இன்னொரு மாநிலத்தை வந்து குறை சொல்லி கேட்கறது. இவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி, திட்டம், ஏற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏதாவது யாரையாவது குறை சொல்லணும். ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ இன்னொரு கட்சியை பேசியோ தான் அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க. அந்த அரசியலை தான் இப்போ பண்ணுறாரு. அதுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கி அந்த தெளிவாக பேசியிருக்காரு. கருப்பும் சிவப்பும் கூட இருக்கிறப்ப காவியலால் ஒன்றும் செஞ்சு விட முடியாதுன்றாங்க. அதுக்கு உண்டான அவங்க வேலையை செய்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் வதிச்சிடணும், அதுக்காக என்னென்ன வழியில் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வராங்க.